Welcome back to online class. Today you are going to learn mathematics. I am going to teach numbers in chapter 2. Today's topic is comparison of numbers. See, what is comparison? You compare any two numbers, okay? How can you compare? எப்படி ரெண்டு நம்பரை நாம கம்பேர் பண்றது? We use some symbols, isn't it? Already we saw previous classes, we saw, isn't it? You studied at 3rd standard, 2nd standard, 4th standard. Use some symbols, isn't it? Okay, look at this picture. One symbol is between 8 and 3, isn't it? What symbol? This is greater than symbol. See, opened end face to greater number, isn't it? Closed end face to smaller number. இல்லைங்களா? அதாவது எப்பவுமே இந்த ஓப்பனாக இருக்க பார்ட் வந்து கிரேட்டர் நம்பரை பார்த்து இருக்கும், க்ளோஸ்டு எண்ட் வந்து எப்போவுமே ஸ்மாலர் நம்பரை பார்த்து தான் இருக்கும். சரிங்களா? இப்போ கிரேட்டர் நம்பர் இஸ் லெஃப்ட் சைடு மீன்ஸ் வி யூஸ் திஸ் சிம்பிள். This symbol is greater than symbol. Suppose right side is the greater number means we use this opposite symbol. இதோட opposite symbol எப்படி இருக்கும்? Open part வந்து right sideல இருக்கும் இல்லைங்களா? Open end. That is lesser than symbol. Okay. Both the sides are equal number means what symbol we use? Equal to. Isn't it? So, we use symbols greater than, lesser than and equal to compare any two numbers. Are you clear? நம்ம வந்து இரண்டு எண்களை வந்து ஒப்பிடும்போது இந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இந்த குறியீடுகளை யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கு இல்லைங்களா? இதில் பாருங்கள், இந்த பிக்சரில் பெரிய எண் என்னது? 8. சின்ன நம்பர் என்னது? 3 இல்லைங்களா? இப்போ பெரிய எண் அதாவது பிக்கர் நம்பரை கிரேட்டர் நம்பரை பார்த்து தான் ஓப்பன் எண்ட் இருக்குது. ஸ்மாலர் நம்பரை பார்த்து எந்த நம்பர் இது இருக்குது? க்ளோஸ்டு எண்ட் இல்லைங்களா? ஸோ திஸ் இஸ் கிரேட்டர் தேன் சிம்பிள். இப்போ சப்போஸ் ரைட் சைடில் கிரேட்டர் நம்பரும் லெஃப்ட் சைடில் ஸ்மாலர் நம்பரும் இருந்தால் இந்த சிம்பிள் அப்படியே ஆப்போசிட் சைடில் இருக்கும். எப்படி இருக்கும்? ஸ்மாலர் நம்பர் இருக்கிற சைடில் லெஃப்ட் சைடில் க்ளோஸ்டு எண்டும் ரைட் சைடில் ஓப்பன் எண்டும் இருக்கும். ஆர் யூ கிளியர்? எஸ். We see some examples. Okay. See, which is smaller? 20,344 or 3,241. So, two set of numbers they given. Two numbers given. 20,344 and 3,241. See, these numbers you see. Number with more number of digits is a larger number. Number with more number of digits is a larger number. அதாவது டிஜிட்ஸ்னா இலக்கங்கள், புரியுதா? எத்தனை இலக்கங்கள் இருக்குது? டிஜிட்ஸ்னா இப்போ 2 அப்படிங்கிறது ஒரு டிஜிட், 0ங்கிறது ஒரு டிஜிட். ஓகே. அண்ட் 3 is 1 digit, 4 is 1 digit, another 4 is another 1 digit. So, how many digits of numbers? First numberல 5 digits. Next one 4 digit number, isn't it? So, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா number with more number of digits is a larger number. So, which number is more number of digits? எது வந்து அதிகமான இலக்கங்களை கொண்டு இருக்குதோ, எந்த எண் வந்து அதிகப்படியான இலக்கங்களோடு இருக்குதோ அதுதான் பெரிய நம்பர் அப்படிங்கிறாங்க, பெரிய எண் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? நம்பர் வித் லெஸ் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இஸ் எ ஸ்மாலர் நம்பர். இப்போ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 5 டிஜிட் இருக்குது, ஒரு நம்பரில் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் நம்பர் இஸ் எ ஸ்மாலர் நம்பர், 5 digit number is a greater number, larger number.
அதாவது இப்போ ரெண்டு பக்கமும் நம்பர்ஸ் இருக்கு. ஒன் சைடு இஸ் 5 டிஜிட் நம்பர், another one side is 4 digit number. Suppose இப்படி different digits உள்ள numbers கொடுத்து we compare, means how can we compare? Which number has more digit? எந்த நம்பர் வந்து அதிகப்படியான இலக்கங்களை கொண்டு இருக்கும் அதுதான் larger number, பெரிய எண். Which number is less number of digits? எந்த நம்பர் வந்து கம்மியான இலக்கங்களை கொண்டு இருக்கோ அதுதான் என்னன்னு சொல்றாங்க, அந்த எண்ணை தான் சிறிய எண் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இப்போ இங்க see this one, number with more number of digits is a larger number, number with less number of digits is a smaller number. See this 3241, how many digits? 4 digits. 20,344 is 5 digits. So which is greater? 20,344. Why? That is 5 digits number. இல்லைங்களா? அது வந்து 5 digits number. So that is a greater number. See this symbol is what symbol? Lesser than symbol. See carefully. Opened end is, look at greater number. Closed end is, look at smaller number. So this is a lesser than symbol. Okay, see the next one. Which is greater? 73,652 or 56,372. See, look at the number. Here both the numbers have 5 digits. இங்க பாருங்க, இரண்டு எண்களுமே எத்தனை இலக்கங்களை கொண்டு இருக்கு? 5 இலக்கங்கள் இல்லைங்களா? 5 digits means 5 இலக்கங்கள். சரிங்களா? So the highest digit is to be compared to find the greater number. So now we compare which number is greater number. இப்போ நம்ம இதை கம்பேர் பண்ண போறோம். First how can we compare? எப்படி கம்பேர் பண்றது? எப்பவுமே கம்பேர் பண்ணும்போது how many places இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவலா இருக்கு இல்லையா? both the sides are equal digits. So இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா we have see the how many digits first. See this one, 5 digits இல்லைங்களா? So 1, 10, 100, 1000, 10,000 places. So we compare the numbers means we see the 10,000th place first. நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்றோம் அப்படின்னா எப்பவுமே நம்ம ஒன்ஸ் பிளேஸ்ல இருந்து தான் எழுதுவோம் இல்லைங்களா? பிளேஸ் வேல்யூஸும் ரைட் சைட்ல இருந்து தான் பார்த்துட்டு வருவோம். பட் கம்பேரிசன்ல மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர்ல அந்த பிளேஸ் வேல்யூ இருக்கு இல்லைங்களா? எத்தனை பிளேஸ் வேல்யூ? இப்போ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு, 5 digits. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 10,000th பிளேஸ் இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது 10,000th பிளேஸ்ல இருக்க நம்பர்ஸை தான். சரிங்களா? இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க 10,000th பிளேஸ்ல 7 இருக்கு, ரைட் சைடில் இருக்க நம்பர்ல 5 இருக்கு. Which is the greatest number? 7. So 10,000 is greater than 10,000 இல்லைங்களா? 7ங்கிறது 5 விட greater number. So அப்போ 73,652 is greater than 56,372. So we use the greater than symbol இல்லைங்களா? So opened end வந்து greater number பார்த்திருக்கும், closed end வந்து smaller number பார்த்திருக்கும் இல்லைங்களா? How can we read this number? இப்போ இதை எப்படி நம்ம ரீட் பண்ணுவோம்? இங்கே இந்த 73,652 சிம்பிள் கொடுத்துருக்காங்க, 56,372. How can read this one? We read it as 73,652 is greater than 56,372. So how can read the first one? 3,241 is lesser than 20,344. Are you clear? Yes. Now we see the which is smaller number. See, both the sides are equal digits. Okay. See this one.
which is smaller, 54,349 or 53,449. Look at this, both the sides are 5-digit numbers, isn't it? And the digits in the 10,000s places are equal. See this 10,000s place are equal number. So the numbers in the thousands place ought to be compared. Okay. இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, we see the 10,000s place. 5-digit number means we see the 10,000s place. Which number is greater number? We see and tell the which is greater number, which is smaller number. அதாவது இப்போ 5 இலக்க எண்கள் கொண்ட ஒரு 2 எண்களை எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்ன பண்ணுவோம், 10,000s பிளேஸை பார்க்குறோம். அதில் வந்து எந்த நம்பர் பெரிய நம்பராக இருக்கோ அதுதான் என்னன்னு சொல்கிறோம், கிரேட்டர் நம்பர். எந்த நம்பர் ஸ்மாலர் நம்பராக இருக்கோ அதுதான் ஸ்மாலர் நம்பர்னு சொல்கிறோம். See this one. Both the numbers are 10,000s places same number, equal number. ரெண்டு சைடுமே என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் நம்பராக கொடுத்துருக்காங்க 10,000s place இல்லைங்களா, 5ன்னு. ஸோ அப்போ வாட் we do next, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும், we see the thousands place. We see the thousands place to be compared. Okay, we see thousands place to be compared. Compare பண்ணணும், compared. Okay வா, see this one, 54,349 or 53,449. So 10,000s place 5, both the sides are equal. Both the sides place values எப்படி இருக்கு, 10,000sல இருக்க place value same number. So we see the thousands place. See left side 4 is thousands place and 3 right side வந்து 3 இல்லைங்களா. So 4 first number is 4, second number has 3. So thousands இல்லைங்களா. So the second number is the smaller number. Which is the smaller number? 3 is the smaller number. So we use the symbol. Which symbol we use? Lesser than symbol. Okay, 53,000, 54,000. Here the book exercises, book sum is 54,349, 53,449. So which is the smaller number? 3. So 53,449 is lesser than 54,349. So how can we read? 53,449 is lesser than 54,349. Are you clear? So both the sides are same digits means we compare 10,000s place. Suppose 10,000s places are equal means we compare the thousands place. Okay, thousands place. What is the question? Which is smaller or which is greater? Okay, you look at carefully the question. After you do the answer. என்ன பண்ணுங்க, இப்போ சப்போஸ் போத் இரண்டு பக்கமும் எப்படி இருக்கும், சேம் டிஜிட்ஸில் இருக்கும், இலக்கங்களாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், 10,000s பிளேஸை நம்ம பார்க்குறோம் சரிங்களா. அப்போ 10,000s பிளேஸ் பார்க்கும்போது சேம் நம்பராக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு we see the thousands பிளேஸ் பார்க்குறோம். thousands பிளேஸில் இப்போ கொஸ்டினில் வந்து which is smaller கேட்டிருந்தாங்கன்னா எந்த பக்கம் ஸ்மாலர் நம்பர் இருக்கோ அதை இது பண்ணுறோம். சப்போஸ் which is greater means எந்த சைடு greater நம்பர் இருக்கோ அங்கே என்ன பண்ணுறோம், நம்ம greater நம்பர் பார்க்குறோம் சரிங்களா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், எப்போவுமே நம்ம ஓப்பன் எண்டு எதை பார்த்துருக்கோம், கிரேட்டர் நம்பரை பார்த்துருக்கோம். க்ளோஸ்டு எண்டு வந்து ஸ்மாலர் நம்பரை பார்த்துருக்கோம். ஆர் யூ கிளியர்? லெட் us see some examples. For example, first one see 54,689. Right side la 54,869. See 10,000s place you see both the sides are equal. So next what we see, thousands place. See this thousands place, that is also same, isn't it? So next we see the hundreds place. Hundreds place you see
left side 6, right side 8. Which is the greater number? 8. So 8 is the greater number means what symbol we use? Lesser than symbol. So open end is, see the greater number, closed end see the smaller number. Open end எதை பார்த்து இருக்கு? Greater number பார்த்து இருக்கு. Closed end எதை பார்த்து இருக்கு? Smaller number. See the next sum. 75,432. Right side 75,412. First what we see? 10,000s place. 10,000s place you see same number, isn't it? So thousands place are also same numbers. So next hundreds place பார்க்கணும் இல்லைங்களா? So hundreds place also same numbers, 4, isn't it? So now we see the tens place. இப்போ என்ன பண்ணணும் நாம? tens place பார்க்கணும். tens place பாருங்க, left side 3 இருக்கு, right side 1 இருக்கு. So which is greater number? 3. So we use the greater symbol, greater than symbol. So 75,432 is greater than 75,412. Next பாருங்க 45,327, 45,321. Look at the 10,000s place, both the sides are equal, same number இல்லைங்களா? 5 is also 10,000s place also same number, hundreds place are also same numbers, and tens place also same numbers. What can we do? Next என்ன பண்ணணும் நம்ம? ones place we see. ones place is 7 and right side is 1. So what is it? Which is the greater number? 7. So 45,327 is greater than 45,321. Okay. Suppose both the sides are same number. ரெண்டு பக்கமும் same number இருந்ததுன்னா what can we do? Equal to. Very good. Equal symbol we use. Are you clear? Next we see the formation of smallest and greatest 5-digit numbers using the given digits. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் வந்து கொடுத்துருக்க எண்கள், அதாவது சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம ஒரு 5-digit நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். அதிலிருந்து கிரேட்டர் நம்பர் எது, ஸ்மாலர் நம்பர் எதுன்னு சொல்ல போகிறோம். See this, write the smallest and greatest 5-digit numbers using the given digits only once. இங்கே பாருங்க, first one பாருங்க, 1 2 3 4 5 they given. They put the commas also இல்லைங்களா? So this is a single digit number. இந்த மாதிரி கமா போட்டோம் அப்படின்னா என்னது இது? single digit number. But we write the answer. நாம ஆன்சர் எழுதும்போது don't put the commas. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர்ஸுக்கும் நடுவில் கமா போட்டோம்னா அது என்ன ஆகிடும்? சிங்கிள் டிஜிட் நம்பர் ஆகிடும். அது என்ன சொல்ல மாட்டாங்க? 5-digit நம்பர்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ யூ டோன்ட் புட் த கமாஸ். கொஸ்டினில் கமா கொடுத்துருப்பாங்க, நாம் ஃபார்ம் பண்ணும்போது கமாஸ் போடக்கூடாது. ஸோ வாட் இஸ் ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர்? See, they given 5-digit numbers இல்லைங்களா? 5 single digit numbers கொடுத்துருக்காங்க, 5-digit numbers கொடுத்துருக்காங்க, 5 single digit numbers கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்மாலர் நம்பர் எது? ஃபஸ்ட்டு 1, நெக்ஸ்ட்டு 2 3 4 5. ஸோ 12,345 is the smaller number. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா greatest number. இருக்கிறதுலே greater number எது? 5 4 3 2 1. So 54,321. Are you clear? நம்ம ascending order descending order எழுதுவோம் இல்லைங்களா? greater number to smaller number, smaller number to greater number. Greater number to smaller number means what is it? Descending order. Smaller number is greater number means that is ascending order இல்லைங்களா? ஸோ இப்போ இங்கே அதை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்.
smaller numberலேருந்து greater number எழுதணும்னா அது வந்து smallest number, greatest numberலேருந்து smaller number எழுதணும்னா that is a greatest number. See the next one, 7, 6, 9, 4, 8. The smallest number is, first smallest number is what? 4. Next 6, 7, 8, 9. So 46,789. The greatest number is, that is same reverse, 98,764. Are you clear? Let us see next topic. Now the next topic is ascending and descending order of numbers. What is it? Look at this image. The 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. That is a ascending order. ஏழு வரிசை கீழிருந்து மேலே போகிறோம் இல்லைங்களா, ஸ்டெப்ஸில் ஏறி போகிறோம் இல்லைங்களா, அதுதான் ascending order. What is descending order? Descending order means greater number to smaller number, that is 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. மேலிருந்து கீழே வரும் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் descending order. இறங்கு வரிசை, ஏறு வரிசை, இறங்கு வரிசை. ஏறு வரிசைனா ascending order, இறங்கு வரிசைனா descending order. So what is ascending order? Ascending order of numbers is arranging the numbers from the smallest to the greatest. என்ன பண்ணணும், சிறிய நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி வரிசைப்படுத்தி எழுதுறதுக்கு பேர் தான் ascending order. descending order அப்படின்னா the numbers arranging the numbers from the greatest to the smallest. என்ன பண்ணுறது, பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணுக்கு வரிசைப்படுத்தி எழுதுறதுக்கு பேர் தான் descending order. கொடுத்துருக்க நம்பர், ஓகேவா, நம்மளாம் எழுதக்கூடாது, அங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த நம்பரில் சிறிய நம்பர் ஸ்மாலர் நம்பர்லேருந்து பிக்கர் நம்பர் கிரேட்டர் நம்பருக்கு அரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா தட் இஸ் ascending order. கிரேட்டஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பர் இவி arranged means that is yes descending order. Now we see some examples. See the example 1. Arrange the given numbers in ascending order. Ascending number la we write. Okay, ascending order la எழுதணும். See this, first 413, 43, 986, 38,490, 8,490. How can write the ascending order? See the given different digits. இங்கே கொடுத்துருக்க நம்பரை பாருங்கள், டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸில் இருக்குது இல்லைங்களா, 2 இலக்க எண்கள், அதாவது 2 digit number, 3 digit number, 4 digit number, 5 digit numbers they given. Okay, so which is the ascending order? What is ascending order? Smaller number to greatest number. How can compare the numbers? For different digits means which is the lesser digit numbers mean that is a smaller number. கொடுத்திருக்க நம்பர்ல எது வந்து குறைவான இலக்கங்களை கொண்டு இருக்கோ அது வந்து smaller number இல்லைங்களா. அப்ப 2 digit number is the smaller number. ascending order எப்படி எழுதுவோம், smaller number to greater number இல்லைங்களா, smaller number to greater number. so இப்ப பாருங்க 43, next வந்து 3 digit number 2 இருக்கு இல்லைங்களா. so how can see 100th place, 100th place you see 4 and 9, which is the smaller number 4. so second one is 413, next 986, next 4 digit number 8,490, next 38,490. so this is the ascending order. See the example 2. See the example 2. 195, 4,000, 4,090, 81,343 and 95, next 9,040. so which is the smallest number? descending order means what?
greatest number to smallest number. அதாவது பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண் எழுதணும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் தான் என்ன பண்ணணும், வரிசைப்படுத்தி எழுதணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், எது வந்து அதிகப்படியான இலக்கங்களை கொண்டு இருக்கோ அந்த நம்பர் தான் கிரேட்டஸ்ட் நம்பர் இல்லைங்களா. எது வந்து more digits இருக்கோ that is yes greatest number. For example 5 digit number இல்லைங்களா. first 5 digit number, 4 digit numbers இருக்கு, 3 digit number இருக்கு, 2 digit number இருக்கு. So which is the greatest number? 5 digit number. So 81,343. next 2 4 digit numbers இருக்கு. So see the thousands place, 4 and 9. which is the greatest number? 9. So 9040. which is the smallest number? next 4 digit number la 4090. next 3 digit number illengla 195. finally 2 digit number is the smaller number 95. Are you clear how can arrange the numbers in ascending order and descending order? இப்போ புரியுதுங்களா எப்படி அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரை நம்ம அரேஞ்ச் பண்ணணும்னு? ஒன்ஸ் அகைன் ஐ எக்ஸ்பிளைன். அசெண்டிங் ஆர்டர்னா ஸ்மாலர் நம்பர்லேருந்து கிரேட்டர் நம்பர், டிசெண்டிங் ஆர்டர்னா கிரேட்டர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பர். ஓகேவா? சப்போஸ் டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸில் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம்பேர் த டிஜிட்ஸ். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரில் எல்லா டிஜிட்ஸும் ஈக்குவலாக இருக்கா, ஈக்குவல் டிஜிட்ஸில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இப்போ சம்டைம்ஸ் எல்லா நம்பர்ஸுமே ஈக்குவல் டிஜிட்ஸில் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், we see the how many digits first you see. எத்தனை டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதில் கடைசியாக இருக்க டிஜிட்ஸ் எது? லெஃப்ட் சைடில் தௌசண்ட்ஸா 10,000ஸான்னு பாருங்கள். 10,000ஆக இருந்தால் 10,000ல் இருக்க டிஜிட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? சப்போஸ் எல்லா டிஜிட்ஸ்லேயும் 10,000 பிளேஸஸ் சேமாக இருந்தால் வாட் கேன் வி டூ நெக்ஸ்ட்டு? thousands பிளேஸ் பார்க்கணும். Are you clear? Okay. Now let us do the book exercise. Take your book, page number 34. See, try this. Compare the pairs of numbers given below using lesser than, greater than and equal signs, equal to signs. Okay, for below the for example. For example, below try this ன்னு இருக்கு பாருங்க. அதில் compare the pairs of numbers given below using lesser than symbol, greater than symbol and equal to symbol. Okay. So first one you see 3002. Right side 8002. See the thousands place. Which is greater number? 8. So which symbol we use? lesser than symbol. very good. so இங்க கொடுத்திருக்கிறதுல first symbol தான் lesser than symbol இல்லைங்களா. so that symbol we use. have you do? yes, take your book and do. have no book means you take your note and write. okay, see the next one 43,731. right side 44,371. so 10,000 place 5 digit numbers இல்லைங்களா. both the side வந்து 5 digits. see the 10,000 place 4 4, both the sides are equal. so we see the next digit thousands place. so left side 3 இருக்கு, right side 4. which is the greater number? 4. so right side இருக்க number தான் greatest number 44,371. which symbol we use? lesser than symbol. see the third one 43,115. right side 43,511. so 10,000 place, thousands place, both the sides are equal. so we see the hundreds place. left side 1 இருக்கு, right side 5 இருக்கு. which is the greatest number? 5. so lesser than symbol. next பாருங்க. left side 5 digit இருக்கு, right side 6 digits இருக்கு. கமா தப்பா போட்டிருக்காங்க. so you strike out 7 and between 4. 7க்கும் 4க்கும் நடுவில் ஒரு கமா போடுங்க. 3க்கும் 1க்கும்
நடுவில் ஒரு கமா போடுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 13,435. ஓகே, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 1,34,753. ஸோ அப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் எது? 1 lakh இல்லைங்களா? ஸோ ரைட் சைடில் இருக்க நம்பர். அப்போ we use the lesser than symbol. Are you clear? You finished? Take your book, page number 34. See the book exercise. See activity. Second one. Write the smallest number in the fruit and the greatest number in the flower. அதாவது 3 numbers கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்மாலர் நம்பரை ஃப்ரூட்லேயும் கிரேட்டஸ்ட் நம்பரை ஃப்ளார்லையும் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, CA 45,678, 145, 7,829. Which is the smallest number? 3-digit number, isn't it? So take pencil and write 145 in fruit. Fruitல எழுதுங்க பார்க்கலாம். ஆப்பிள்ல greatest number 5-digit number. So 45,678. Write in flower. Flowerல 45,678 and apple fruitல 145. See the next B. Option B. 23, 8,873, 88,738, 883. Which is the smallest number? 23. So எங்க எழுதணும்? Fruit. So 23, write in fruit. Which is the greatest one? 5-digit number. 88,738. Write in flower. Now we see the addition. See the number. First we see the numbers, how to add. Step by step we see 1,37,462 plus 4,005 plus 38 plus 56,734. Lakhs. Afterwards we write the numbers. See, first start by adding the ones. We have, first you write the numbers 1,37,462. Start from units place. Ones place la irundhu da number start pananum. சரிங்களா? அப்ப 2 6 4 7 3 1. Next 4,005 இல்லைங்களா? So first 5 ones place 0 0 4. Next 38. Next 56,734. First you add ones place. Add ones place. 2 plus 5 7. 7 plus 8 15. 15 plus 4 19. Isn't it? 19 ones இல்லைங்களா? So 19 ones in ones places. So 2-digit number 19. What can we do? You put 9 in ones place. இல்லைங்களா? 1 is the tens place. So you put 9 below 4. 4 க்கு கீழ 9 போடணும். Remainder 1 என்ன பண்ணணும்? About tens place. Tens place க்கு மேல போட்டு you add tens place. Next 1 plus 6 7. 7 plus 0 7. 0 oda any number you add, that number will come. So 7 plus 3 10. 10 plus 3 13. இல்லைங்களா? Afterwards you what can we do? 3 is below 3. Remainder 1 is hundreds place. So 1 plus 4 5. 5 plus 0
8 plus 4 12, 12 plus 6 18, 18 க்கு 8 in below 6, remainder 1 is 10,000s place. So 1 plus 3 4, 4 plus 5 9, very good. So here lakh la only one illingla, so you put in down. Okay, what is the answer? 1,98,239. Dear children, when we write the numbers, we can avoid mistakes by starting from right side, that is from the units place. So இப்போ நம்ம எப்போ நம்பர்ஸ் எழுதினாலும் நம்ம மிஸ்டேக்ஸ் விடாமல் எழுதுறதுக்கு என்ன பண்ணணும்? ரைட் சைடில் இருந்து தான் நம்பர்ஸை போட்டுட்டு வரணும், சரிங்களா? அதாவது ஒன்ஸ் பிளேஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் டைரெக்டாக லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு மேலே பிளேஸ் வேல்யூஸ் ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, லேக்ஸ்ன்னு எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் பிளேஸில் இருந்து நம்பர்ஸை நம்ம எழுதிட்டு வந்தோம்னா we have no mistakes. புரியுதுங்களா? we can avoid the mistakes. Are you clear? Okay. Next we do the book exercise in page number 39, exercise 2.5. First one, find the sum. 6,875, 637, 54,354. So how to start addition? In ones place or 10,000s place? Ones place, very good. Add and tell the answer. 5 plus 7, 12. 12 plus 4, 16. Which number you put below 4? 6. Remainder 1. Above 7. 7 க்கு மேல என்ன பண்ணணும்? Remainder number போட்டுக்கணும், isn't it? So next to 1 plus 7, 8. 8 plus 3, 11. 11 plus 5, 16. 16 க்கு below 5 means below 5 you put 6, remainder 1, above 8. 8 க்கு மேல 1 போடுங்க. So again you add 1 plus 8, 9. 9 plus 6, 15. 15 plus 3, 18. 18 க்கு 8 போடணும், remainder number above 6. 6 க்கு மேல 1 போடணும். So 1 plus 6, 7. 7 plus 4, 11. 11 க்கு 1 போட்டு below 4 க்கு கீழே இல்லைங்களா, அந்த பிங்க் கலர் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கே 1 போட்டுட்டு ரிமைண்டர் 1 above 5. 5 க்கு மேலே போடணும். So 1 plus 5, 6. Have you done? Do the next sum. நீங்களா போடுங்க பார்க்கலாம். Second sum. Yes, you have to do the answer. Yes. What is the answer? 41,969. Have you finished? The next topic is subtraction. We have already learned how to write the numbers in their corresponding place values and add them. நம்ம இப்போ என்ன பார்த்தோம்? addition பார்த்தோம் இல்லைங்களா, அதில் எப்படி நம்பர்ஸை கரெக்டாக பிளேஸ் வேல்யூஸ்க்கு நேராக எழுதுறதுங்கிறதையும் பார்த்தோம். எப்படி எழுதுனா நம்ம மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணலாங்கிறதையும் பார்த்தோம் இல்லைங்களா. Now we are going to do the subtraction. The process of finding the difference between two numbers or quantities is denoted by a minus sign. So இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா subtraction பார்க்க போகிறோம். The subtraction கண்டுபிடிக்கிறது தான். டிஃப்ரென்ஸ்னால் என்ன? வித்தியாசம் இல்லைங்களா. அப்போ அந்த இரண்டு எண்களுக்கும் இடையில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான்
subtraction. Okay, and the result க்கு பேர் தான் என்னது difference. So we have used the symbol, isn't it? என்ன symbol யூஸ் பண்ணுவோம்? ஒரு sleeping line போடுவோம் இல்லைங்களா? That is the minus symbol. So the result of subtracting one number from another number is called the difference. ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அந்த ஆன்சர் தான் என்னது டிஃபரன்ஸ். ஓகே, எப்போவுமே சப்ட்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் நம்பரில் இருந்து தான் ஸ்மாலர் நம்பரை நம்ம என்ன பண்ண முடியும்? சப்ட்ராக்ட் பண்ண முடியும். சரிங்களா? let us see the example. 6,75,432 minus 32,456. First write the place values: ones, tens, hundreds, thousands, 10,000s, lakh. Let us do ones place la irundhu you put the number 2, 3, 4, 5, 7, 6. Next 6, 5, 4, 3, 2, 3. So now subtract. 2 is the smaller number. இல்லைங்களா? So 6 is the greater number. How can we subtract? We borrow. இல்லைங்களா? மேலே smaller number இருக்கு, கீழே greater number இருக்கு. இல்லைங்களா? அப்போ smaller numberலேருந்து நம்ம greater number subtract பண்ண முடியுமா? No. So என்ன பண்ணணும்? 3லேருந்து 2க்கு லேசர் நம்பர் ஆகிடும் இல்லைங்களா? அப்போ 2 இருக்கும் 3ல். ஸோ அப்போ 12 minus 6, 6. ஸோ இப்போ 3ல் மேலே டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ 2லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ண முடியுங்களா? நோ. ஸோ நெக்ஸ்ட் வி ஹாவ் பாரோ. 4லேருந்து இந்த 2க்கு பாரோ 1 மீன்ஸ் 12. 4 என்ன ஆகிடும்? 3. இப்போ 12 minus 5, 7. நெக்ஸ்ட்டு 3லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணலாங்களா? நோ. ஸோ thousands பிளேஸில் இருக்க 5லேருந்து 3க்கு 1 பாரோ. ஸோ 3 இஸ் 13 இல்லைங்களா? ஸோ அப்போ 13 minus 4, 9. இப்போ thousands பிளேஸில் என்ன இருக்கும்? 4. 4 minus 2, 2. 7 minus 3, 4. 6 you have write 6. 6,42,976. What is the difference? 6,42,976. Are you clear? What is the difference between two numbers? 6,75,432 minus 32,456. What is the difference? 6,42,976. Are you clear? Let us do the some book exercise. Page number 41, exercise 2.6, subtract. So first sum you have seen 78,347, 59,475. 7 5 subtract 2. Very good. 2. 4 7 subtract. No. Why? 4 is the smaller number, isn't it? So what can we do next? Borrow. Borrow means what? 3லேருந்து 4க்கு we borrow. That is 4 is changed to 14. 3 is 2 less. இல்லைங்களா? So 14 minus 7, 7. 2ல 4 subtract. No. So next you borrow 87. 2 is 12. So 12 4, 8. 7 minus 9. So no subtract. இல்லைங்களா? 7 விட 9 எப்படி இருக்கு? கிரேட்டர் நம்பர். ஸோ ஸ்மாலர் நம்பர்லேருந்து கிரேட்டர் நம்பரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண முடியுங்களா? முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? 7லேருந்து அகைன் யூ பாரோ 7. பக்கத்தில் இருக்க 7லேருந்து 8க்கு மேலே இருக்க 7 போட்டிருக்கோம் இல்லைங்களா? அதுக்கு பாரோ பண்ணால் தட் இஸ் 17 ஆகிடும். 7 வந்து 6 ஆகிடும். இப்போ 17 minus 9, 8.
6 minus 5, 1. What is the answer? 18,872. So, see the second B sum. 6 minus 8. No subtract. Subtract பண்ண முடியாது இல்லைங்களா? So, what can we do? Borrow. 5 இருந்து 6க்கு borrow பண்ணனா 16. 5 வந்து 4. Lesser ஆயிடும் இல்லைங்களா? 1 less ஆயிடும். 6 என்ன ஆயிடும்? 16 ஆயிடும். அப்போ 16லேருந்து 8க்கு பண்ணா 8. 4லேருந்து 4க்கு பண்ணா 0. 0லேருந்து 7 subtract பண்ணலாங்களா? No. So, we can do borrow. 7லேருந்து 0க்கு borrow பண்ணா 0 is 10. 7 is 6 ஆயிடும். So, அப்போ 10 minus 7, 3. 6 minus 3, 3. Next is 6. So, what is the answer? 63,308. So, you have to do the remaining two sums. See the last sum. 2 zeros are continuously. How can do the sum? 0. 0லேருந்து 8 subtract பண்ணலாங்களா? No. இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? 89,700, 4,538. So, first என்ன பண்ணு? 1's placeல இருக்க 0க்கு 10's placeல இருந்து தான் நம்ம borrow பண்ணுவோம் இல்லைங்களா? பட் இங்கே என்ன இருக்கு? 10's place also 0 இல்லைங்களா? So, next என்ன பண்ணணும்? 100's placeல இருக்க 7ல இருந்து 10's placeல இருக்க 0க்கு borrow பண்ணனா 0 வந்து 10 ஆயிடும். 7 என்ன ஆயிடும்? 6. இப்போ 10's placeல இருக்க 10ல இருந்து 1's placeல இருக்க 0க்கு borrow பண்ணா அந்த 0 10 ஆயிடும். 10's placeல இருக்க 10 என்ன ஆயிடும்? 9. இப்போ 10 minus 8, 2. 9 minus 3, 6. 6 minus 5, 1. 9 minus 4, 5. That 8 is put down. So, 85,162. Is it clear? Here's your assignment. You have to do it in your homework note. Okay. Form the smallest and greatest 5-digit numbers using the given digits only once. Form the smallest and greatest 5-digit numbers using the given digits only once. கொடுத்திருக்க digitsல வச்சு 5-digit numbers நம்ம form பண்ணணும். அதில் smallest 5-digit number, greatest 5-digit numbers form பண்ணணும். அப்படி ஃபார்ம் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது? யூ டோன்ட் புட் த கம்மா. ஒவ்வொரு நம்பர் டிஜிட்ஸுக்கும் பிட்வீன் இடையில் என்ன பண்ணக்கூடாது? இடையில் கம்மா போடக்கூடாது இல்லைங்களா? அப்படி போட்டால் அது சிங்கிள் டிஜிட் நம்பர். ஓகே, திஸ் இஸ் யுவர் அசைன்மெண்ட் 2. அரேஞ்ச் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் த அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். Arrange the following numbers in the ascending order and descending order. So, 4 sums are given. How many sums? 4 sums. So, you have to do the ascending order and descending order. You write first question, after you write ascending order, and below the numbers you write. Okay, first என்ன பண்ணுங்க? question எழுதிக்கிங்க. அதுக்கு கீழே அசெண்டிங் ஆர்டர்னு எழுதிட்டு அதுக்கு கீழே நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழே டிசெண்டிங் ஆர்டர் நம்பர்ஸை அரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. ஓகே, யூ ஹாவ் டூ த அசெண்டிங் ஆர்டர் மீன்ஸ் யூ ஹாவ் டூ ஈஸிலி டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டரை எழுதிட்டீங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணலாம்? டிசெண்டிங் ஆர்டர் எழுதலாம். எப்படி எழுதலாம்? தட் இஸ் த ரிவர்ஸ் இல்லைங்களா? அசெண்டிங் ஆர்டரோட ரிவர்ஸ் தான் என்னது? டிசெண்டிங் ஆர்டர். Are you clear? You have to do the homework note. This is your assignment 3. Add the following numbers. Add பண்ண சொல்லிருக்காங்க. So, first என்ன பண்ணணும்? எந்த மிஸ்டேக்ஸும் வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? You starting from right side. உங்களுக்கு நம்பர்ஸ் என்ன பண்ணணும்? ரைட் சைடில் இருந்து மேலே place values you have write first. 1s, 10s, 100, 1000, 10,000 வரைக்கும் you write the place values. Afterwards you start the numbers. Where you start?
you start from units place, that is ones place. Ones place la irundhu numbers போட்டிங்கன்னா easy என்ன பண்ணலாம், mistakes avoid பண்ணலாம். சரிங்களா? so add the following numbers. How do? Okay, thank you children. We will meet in the next online class. Take care of you. Have a nice day. Bye bye.